இன்னைக்கு வீடியோவில் உங்களோட பிளாகர் பிளாக் ஸ்பாட்டை எப்படி கூகுளில் வந்து ரேங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹை, ஐ எம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு 10 பிளாக் கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்துட்டு கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வருதுங்களா, கூகுள் சர்ச் கன்சோல்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வரும். இல்லைனாக்கா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணால் ஆட் நியூ ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து ஆட் பண்ணுங்கள். லிங்க் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் அந்த HTTPSலாம் ரிமூவ் பண்ண சொல்லுது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. வெறும் வெப்சைட்டோட லிங்க் மட்டும் தான் இருக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோடது வந்து பிளாக் ஸ்பாட்டும் பிளாகரும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோடது அப்படின்றதுனால அது இமீடியட்டாக வந்து ஆட்டோ வெரிஃபை பண்ணிவிடும். இன்கேஸ் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் ப்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்னாக்கா அதுக்கு வேறு ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து கோ டு ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இதில் சைட் மேப்ஸில் வந்துட்டு இங்கே வந்து சைட் மேப் வந்து நம்ம இப்போ சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட் லிங்க்கு /sitemap.xmlனு போட்டுக்கோங்க. போட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து இப்போ சப்மிட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இது வந்து ஒரு URL இப்போதைக்கு கிரால் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இது வந்துட்டு போய் என்ன பண்ணணுனாக்கா இந்த கூகுள் பாட் வந்து போயிட்டு உங்களோட வெப்சைட் ஃபுல்லாக இப்போ செக் பண்ணணும். இது நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக சைட் மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அடுத்தடுத்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து கிரால் பண்ணி உங்களுடைய நியூ பேஜையும் எடுத்துகிட்டு போய் கூகுளில் போய் லிஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னுடைய வேற ஒரு வெப்சைட் உங்களுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதோட டேட்டாவை இப்போ எவ்வளோ பேஜ் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பேஜ் வியூஸ் வந்திருக்கு, இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால அந்தளவுக்கு தெரியாது. பாருங்கள் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கவரேஜ், எக்ஸ்பீரியன்ஸஸ், மொபைலில் யூஸபிலிட்டி அப்படி இருக்குது. அந்த இதெல்லாம் பாருங்கள் வரும். பர்ஃபார்மன்ஸ், இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஜோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ், டோட்டல் கிளிக்ஸு, என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்து தேடி இருக்காங்க பாருங்கள், எத்தனை கிளிக்ஸு, எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸு, இது எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அப்கமிங் அடுத்தடுத்த காம்படிஷன் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரேங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா பேஜஸ்ஸு, கண்ட்ரிஸ், எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து அதிக பேர் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஸோ மொபைல் யூஸ்ஃபுல்லிட்டினா இப்போ உங்களுக்கு மொபைல் வியூவில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது இங்கே உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து கூகுளில் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.